மக்களே this is me விஜய் மைக்கேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பர்த்மார்க் படத்துடைய ரிவ்யூ. பர்த்மார்க் டாக்டர் விக்ரம் சசிதரனுடைய இயக்கத்தில் டான்சிங் ரோஸ் ஷபீர் மிர்னா நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பர்த்மார்க். ஸோ பர்த்மார்க் படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழகான லவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு போகுது அப்படின்னும் போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த சந்தேகங்கள் என்ன, அதை எப்படி ஹீரோ ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை விக்ரம் அவர்கள் ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சந்தேகம் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து பார்க்கலாம். ஸோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு திருமணம் நடக்குது. யாருன்னு தெரியாத ரெண்டு பர்சன்ஸ் திருமணம் நடக்குது. திருமணம் ஆனதுக்கப்புறமா அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கார். ஸோ ஆர்மி ஆஃபீஸராக இருந்து கல்யாணமான கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஆர்மிக்கு போகிறாரு. திரும்பி வரும்போது அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஒய்ஃபை இந்த நேச்சுரல் விதமாக இருக்கு இல்லையா, ஸோ அதை மாதிரி அவங்களுக்கு பர்த் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துக்கு கொண்டு போகிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் விதமான பர்த்தில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டீச் பண்ணுறாங்க. அதில் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு கூட சந்தேகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் குழந்தையா இல்லையா அப்படின்றது தான். பிகாஸ் கல்யாணமான உடனே நம்ம ஆர்மிக்கு போயிட்டோம், பார்த்தா ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இது ஏன் குழந்தை இருக்காது அப்படின்னா இந்த குழந்தைய நம்ம கொண்டுட்டு நம்ம ஒய்ஃப் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் அவர் இருப்பார். ஸோ இந்த விஷயம் தெரியாத மிர்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா என்னென்ன நடக்குது, ஹீரோ போட்ட பிளான் நடந்ததா இல்லையா அப்படின்றத படத்துடைய கதை. ஸோ இதை விக்ரம் அவர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. படத்தை ஹோல்ட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷபீருடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மிர்னாவுடைய பர்ஃபார்மன்ஸ். படத்தில் எண்ணி பார்த்தா 7 பேர் தான் இருப்பாங்க. அந்த 7 பேரில் இவங்க 2 பேர் ஸ்க்ரீனில் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ், அவங்களுடைய கேரக்டர் வைஸ். ஸோ டேனியல் அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷபீர் நமக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. பிகாஸ் டேனியல் அப்படின்ற ஒரு கேரக்டர் நிறைய கன்ஃபியூஷன்ஸும் நிறைய ஏமாற்றங்களும் பார்த்தக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி மிர்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெகுலரான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்களுடைய உலகம், அவங்களுடைய கணவர் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அவங்க எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை தாண்டி நடிச்சிருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக விஷால் சந்திரசேகருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் படத்தை ஒரு பக்கம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா இன்னொரு பக்கம் விஷால் சந்திரசேகருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படி ஹோல்ட் பண்ணுது. அண்ட் படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோதான் 2 கேரக்டர்ஸ் இருந்தாலுமே ஸோ அந்த 2 கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாலுமே நம்மளால் அந்த 2 கேரக்டர்ஸ் மட்டும் பார்க்க முடியுமா? மற்ற இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு படம் ஃபார் பெட்டராக இருக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் இந்த வீக்கெண்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான படத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பர்த்மார்க் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் மொத்தத்தில் பர்த்மார்க் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் போய் பார்க்கலாம். முக்கியமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேளை படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கொடுக்கலாம். உங்களுக்கு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.